இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டுருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நிறைய டைம் வந்து நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸ்பெண்ட் பண்ணி அந்த வெப்சைட்டில் வாங்கலாமா, இவங்கக்கிட்ட வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை வந்து நம்ம வீட்டிலே செய்கிறது எவ்வளோ ஈஸி அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னன்னு பார்க்குறீங்களா? அதுதாங்க ஏபிசி ஜூஸ், ஏபிசி மால்ட் அப்படி இப்படின்ட்டு நிறைய வந்திருக்கு. இது ரெடி பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. ஆக்சுவலி நான் ஏபிசி அப்படின்னா நார்மலி ஆப்பிள் சேர்ப்பாங்க. ஆனால் நான் வந்து ஆம்லா சேர்த்துருக்கேன். ஆம்லா வந்து டெய்லி நம்ம கன்சியூம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அதனால் ஆம்லா, கேரட்டு, பீட்ரூட், ஸோ இந்த மூணையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை வந்து ஜூஸாக எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து லெமன் ஜூஸை பிழிஞ்சி, இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரே வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பான விலையில் ரொம்ப கம்மி ரேட்டில் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி மோல்டு நீங்கள் வாங்கி வச்சுட்டு, அந்த மோல்டில் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஜூஸை வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். ஸோ ஃப்ரீசரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா ஐஸ் கட்டியாக மாறிடும். ஆக்சுவலி இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த மோல்டு வந்து நம்ம அந்த ஐஸ் க்யூபை எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது பின்னாடி விரல வச்சு ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐஸ் க்யூப் மட்டும் அப்படி மேலே வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐஸ் க்யூப் ட்ரே தான் இது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம டெய்லி காலையில் எழும்பின உடனே ஒரு 3 இல்லை 4 ஐஸ் க்யூபை ஒரு கப்பில் எடுத்து போட்டு வேணுன்ற அளவு நம்ம தண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணி அதை நம்ம குடிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், 1 வீக் நீங்கள் அழகாக அந்த ஜூஸை வந்து டெய்லி எடுத்துக்கலாம். ஸோ இதை விட்டுட்டு நம்ம மார்க்கெட்டில் வந்து எந்த வெப்சைட்லேருந்து வாங்கலாம் அப்படி இப்படி நம்ம யோசித்து அவங்க வந்து என்னென்ன அதில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்றது தெரியாது. பட் இது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு பக்காவாக சூப்பராக எல்லாமே வந்து ஆர்கானிக்காக எல்லாமே நல்லா சேஃபாக எந்த ஒரு கெமிக்கலும் மிக்ஸ் பண்ணாமல் நம்மளே ரெடி பண்ணி நம்ம குடிக்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ஹெல்த்துக்கு. நீங்கள் மட்டும் இல்லாத உங்கள் குழந்தைங்களுக்கும் இதில் வந்து கொஞ்சோல ஹனி மிக்ஸ் பண்ணி தாராளமாக உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். 4 ஐஸ் க்யூப் போட்டு 1 ஸ்பூன் ஹனி போட்டு, இல்லை வேணுன்ற அளவு நீங்கள் ஹனி சேர்த்துக்கோங்க. ஹனி சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு, இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா அதில் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் அடுப்பில் வச்சு கொஞ்சம் வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ பாருங்களேன் கலரே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சப்போ நான் எடுத்து குடித்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தாக இருங்க. ஓகேவா? ஹெல்த்து தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பாய்.